அண்மை செய்தியை பார்க்கிறோம். 21 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சபாநாயகரின் நடவடிக்கை சரிதான் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, 21 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை சபாநாயகர் கைவிட்டது சரியான நடவடிக்கை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாவேக அரசு கடந்த மே 13ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த போது கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறி 25 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கையில் இருக்க கோரி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சபாநாயகரிடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து மீதமுள்ள 21 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கோரி கடிதம் அளித்ததால் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை கோரிய மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி சபாநாயகருக்கு கடிதம் அளித்திருந்தார். இதை ஏற்று சபாநாயகர் 21 எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கைகளை கைவிடுவதாக பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்களின் செயலை மன்னித்து பொதுச் செயலாளர் கடிதம் அளித்திருந்தாலும் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை தொடர வேண்டும் என்ற மனுதாரின் தரப்பு வாதத்தை ஏற்க முடியாது என்றும், சட்டப்படி 15 நாட்களுக்குள் அவர்களை மன்னித்து கடிதம் அளித்து விட்டதால் தகுதி நீக்கம் என்ற கேள்வியே எழாது என்பதால் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரியே என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.